தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே சீமான் அவர்கள் நடத்திய இந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டமாகட்டும், சீமான் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களாகட்டும், இதுதான் கொள்கை கூட்டம் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா, சீமானை குறித்து அதிகமாக பெருமையாக பேசியிருக்காரு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கக்கூடிய இந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் தான் உண்மையிலேயே ஒரு கொள்கை கூட்டம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களை பார்த்து பிற அரசியல் தலைவர்கள் பொதுக்கூட்டங்களை எப்படி நடத்தணும், மக்களை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் குறித்து விமர்சனம் சொல்லியிருக்காரு. என்னதான் சமீப காலமாக பாண்டே ஒரு சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தாலுமே, சீமான் முன்வைக்கக்கூடிய அரசியலை பத்தியும், சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி நபர்களை எப்படி நடத்துறாரு, எப்படி வழி நடத்துறாரு அப்படின்ற எல்லா விஷயங்கள் குறித்தும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெருமையா தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த வகையில விஜய் கட்சி ஆரம்பிச்சு, அவர் நடத்தியிருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ எல்லாத்துலயுமே மக்களை எப்படி வழி நடத்துறாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு, அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, இந்த கூட்டத்தை விமர்சிக்கிறது உண்மையிலேயே சரிதான் அப்படின்னும். ஏன்னா ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படும்போது, அவருடைய பேச்சை அப்படியே நிறுத்திட்டு அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதை சரி செஞ்சு, மக்களை ஒரு வழி நடத்தினா மட்டும்தான் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள்ல அவங்க ஒழுங்காக நடந்துப்பாங்க. தற்போது ரசிகர்களாக அவங்க எப்படி திரையரங்குல விசில் அடிச்சு மகிழ்ந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு கட்சி தொண்டர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த விஜய் வலியுறுத்தினா மட்டும் தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னும்போது, விஜய் அதை பண்ணாததுனால தான் விஜய் மேல இவ்வளோ விமர்சனம் வருது அப்படின்றதையும் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. சீமான் நடத்திய இந்த பொதுக்கூட்டத்துல அவங்க கொள்கை கூட்டமாக நடந்துகிட்டது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் பேசும்போது அவ்வளவு பேருமே பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய அரசியலை கவனிச்சதும், சீமான் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, அமைதியாக மாறுறதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில ஒரு ஆசான் போல இந்த மாரி யாருமே நடந்துக்கிட்டது இல்ல அப்படின்றது தான் சீமான் அவர்கள் மேல பாண்டே வைக்கக்கூடிய விமர்சனமாகவும் இருக்கு. ஒரு கொள்கை கூட்டமாக மாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு தலைவன் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றத சீமான் அவர்கள பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதையும், நான் மட்டும் இல்லாம சீமான் அவர்கள பார்த்து எல்லா அரசியல் கட்சி தலைவருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே தமிழ்நாடு நல்ல நாடாகவும், தற்போது விஜய் கட்சி மேல இருக்கக்கூடிய விமர்சனம் கூட இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணா மாறிடும் அப்படின்றத பாண்டே அவர்கள் சொல்லிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.